இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராஜ்யசபா தேர்தலில் இம்முறை தமிழகம் சார்பில் 6 பேர் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். எம்எல்ஏக்கள் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் திமுக 4 எம்பிக்களை அனுப்ப முடியும். 4 பேரில் ஏற்கனவே ஒரு இடத்தை தேமுதிகவுக்கு திமுக அளித்தது. ஒரு இடத்தை இன்று காங்கிரசுக்கு ஒதுக்கியது. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான சில நிமிடங்களில் ராஜ்யசபாவுக்கான 2 வேட்பாளர்களை திமுக அறிவித்தது. எம்பி திருச்சி சிவா மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருடன் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். 6வது முறை எம்பியாக உள்ள திருச்சி சிவா திமுக துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளார். 2019 சிறந்த பார்லிமெண்டேரியன் என்ற விருதையும் பெற்றவர். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. மார்ச் 16 தேர்தல் நடக்க உள்ளது. அதிமுகவும் ராஜ்யசபா வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதிமுகவுக்கு சட்டசபையில் உள்ள பலத்தின் அடிப்படையில் 2 எம்பிக்கள் அனுப்ப முடியும். அதிமுக வேட்பாளராக தம்பிதுரை மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் 7வது முறையாக எம்பியாக உள்ளார். மற்றொரு எம்பி சீட் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் என பழனிசாமி அறிவித்துள்ளார். தேமுதிக, காங்கிரஸ் தங்களது வேட்பாளர்களை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.